ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என்ன படித்து கிழிச்சிருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. நான் படித்து கிழிச்சது 12வது வகுப்புங்க. ஏற்கனவே நான் படித்த பல ஹிஸ்ட்ரியை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க தெரியாதவங்க இப்போ புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து 12வது கிளாஸு படிச்சிருக்கேன். என் கதை பெரிய கதை. 8ஆம் கிளாஸ் படித்து பாஸ் ஆகி ஒரு வழியாக 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் ஆக்கி விட்டாங்க. 9ஆம் கிளாஸ் போகும்போது தான் என் வள்ளல் எனக்கே தெரியும். கணக்கு வராது, எனக்கு இங்கிலீஷு வராது. தமிழ், அறிவியல், சமூக அறிவியல் இது 3 சூப்பராக 70க்கு மேலே எடுப்பேன். ஆனால் கணக்கும் இங்கிலீஷும் அந்த பாடுற கூட தாண்டி பாஸ் ஆக மாட்டேன். இங்கிலீஷாவது பாடுறக்கிட்ட நெருங்கி 20-30ன்னு போவேன். ஆனால் கணக்கு எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. இந்த மாதிரி எனக்கு 9 அப்போ போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து இறந்து போயிட்டார். எங்கள் தாத்தா இறந்த சோகம்னு கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த சாக்கில் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் படிக்கலைன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒன்று டிபிஎஸ்க்கு அனுப்பிடுவாங்க, இல்லைன்னா மில்லுக்கு அனுப்பிடுவாங்க. நமக்கு வச்சது டிபிஎஸ்சி தான் வச்சுச்சு. 2 வருஷம் மிஷின், அதாவது தீப்பெட்டியில் அடியில் ஒரு பெட்டி இருக்கும்ல, அந்த குச்சியெல்லாம் இருக்கும்ல, அந்த பெட்டி செய்யக்கூடிய மிஷினில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மேலே உள்ள பெட்டியும் செய்யக்கூடிய, அந்த அடிப்பெட்டியும் மேப்பெட்டியும் செய்யக்கூடிய அந்த மிஷின்களில் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் லைஃப் அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது 2 வருஷம் தீப்தி ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன். எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து 17 வயசு. அப்போ 17 வயசு ஆயிடுச்சு. நம்ம ஊரில் கிராமத்துலனாலே 17 வயசு ஆனாலே கட்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டி கொடுக்கணும்னு பேசும்போது எங்கள் சொந்தக்காரங்களில் ஒரு மதினி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைய கட்டி கொடுத்தீங்கன்னா 10ஆப்பு பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி 25,000 ரூபா பணம் தருவாங்களாம். நம்ம சங்கரியை இந்த டுட்டோரியலில் சேர்த்து விடுவோம், அது போய் பரீட்சை எழுதுகிற மாதிரி எழுதட்டும், படிப்பு வரலாமல் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, கல்யாணம்னு வச்சா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு 25,000 ரூபா வாங்கலாம். அதனால் எதுக்கு 25,000 ரூபாயை விடணும், கஷ்டப்படுறீங்கள, அந்த பிள்ளைக்கு கல்யாண செலவுக்கு ஏதாவது ஆகும், 1/2 பவுன் தங்கம் வேறு தருவாங்களாம், சேர்த்து விடுங்கன்னு சொல்ல. சரின்ட்டு எங்கள் அம்மா கடனை உடனே வாங்கி 5,000 ரூபா திரட்டி, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000 ரூபான்னு சொல்லி 5,000 ரூபா என்னை கொண்டு போய் எங்கள் அம்மா டுட்டோரியலில் சேர்க்குது. நான் நினச்சிக்கிட்டே நமக்கு படிப்பு வராதே, நம்ம என்ன செய்ய நினச்சிக்கிட்டே போனால் எனக்கு என்னன்னே தெரில, ஒரு ஆர்வம், ஒரு பக்கம் பயம். ஏன்னா நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, 17 வயசில் என்ன தெரியும், கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆர்வத்தில் படிக்கிறேன். அழகாக நான் எந்த ஒரு ஸ்கூல்லையும் சொல்லித்தராத, எனக்கு புரியாததை இந்த டுட்டோரியலில் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. பாஸ் ஆனேன். 3 மாதத்தில் 10th 311 மார்க் எடுத்தேன். 5 சப்ஜெக்டும் பாஸ், அடித்து நவுத்திட்டேன். சயின்ஸு, தமிழெல்லாம், சோசியல் சயின்ஸ் எல்லாம் 70க்கு மேலே தாண்டி போயிட்டேன். இப்படி பாஸ் ஆகும். எங்கள் அம்மா என்ன செஞ்சிச்சு, இந்த பிள்ளை பாஸ் ஆன பிள்ளையே நம்ம கொண்டு போய் 11ஆப்பில் சேர்த்துருவோன்னு எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. எங்கள் ஊரில் சேர்த்து விடவும் 11ஆப்பு இப்படி கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் குரூப், விவசாயத்தை பற்றி எடுத்து படித்தேன். 11ஆப்பு நல்லா தான் படிப்பேன், இருந்தாலும் கொஞ்சம் சேட்டை அதிகமாக இருந்துச்சு. 12ஆப்பு போனேன், பொறுப்புகள், உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஆர்வமாக படித்தேன். 1002 மார்க் எடுத்தேன் 12வது வகுப்பில். அக்ரிகல்ச்சர் குரூப்பில் 2013 முடித்தேன். லேப்டாப் 2012 முடிச்சிருக்கேன். லேப்டாப்லாம் கொடுக்குறதா தமிழ்நாட்டில் லேப்டாப் வாங்கின குரூப் நாங்கள் தான். லேப்டாப் இஷ்யூன்னு போட்டிருக்காங்களா, லேப்டாப் வாங்கின குரூப் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில். வாங்கினுங்க, நல்லா தாங்க படித்தேன். இப்படியெல்லாம் நான் படித்து போய்கிட்டு இருக்கும்போது மேற்கொண்டு படிக்க 40,000 ரூபா கேட்டாங்க. என்கிட்ட 40,000 ரூபா இல்லை. அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எல்இடி ஸ்க்ரீனில் தான் சொல்லி தருவாங்களாம். லேப்டாப் வேணும்னு சொன்னாங்க. லேப்டாப் நம்மக்கிட்ட தான் ஸ்கூலில் கொடுத்துட்டாங்களே, இப்போ சேர்ந்துருவோம் அப்படின்னு. இந்த லேப்டாப் இருக்கக்கூடாது, கேமரா வச்ச லேப்டாப் தான் வாங்கணும் அப்படின்ட்டாங்க. கேமரா வச்ச லேப்டாப்பு 1 லட்சத்துக்கிட்ட சொன்னாங்க. அப்போ ஐயோ அவ்வளோ இருந்தால் நான் என் பிள்ளையை கட்டி கொடுத்துருவேனே அப்படின்னுச்சு எங்கள் அம்மா. அப்புறம் அப்படி சொல்லிட்டு வேறு என்ன செய்ய, 1 லட்சமா 50,000 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸ்கூலு அந்த காலேஜ் ஃபீஸு ஒரு 40,000 ரூபா. அந்த 1 லட்சம் இருந்தால் நான் என் பிள்ளையை நகையை போட்டு நான் கட்டி கொடுத்துருவேன்ட்டு எங்கள் அம்மா அதில் சேர்க்க முடியாதுன்றுச்சு. நான் தான் போலீஸில் இன்ட்ரெஸ்ட்டே, இதோ இவ்வளோ இதாக பரவாயில்ல, நிறைய வச்சுருந்தேன், எங்கே இருக்குதுன்னு தெரியல, காணும். எங்கள் அம்மா வீடு கட்டையில் என்கிட்ட தூக்கி போட்டுருச்சு. கிழிஞ்சு வச்சு அவளையும் கட்டி கொடுத்துட்டாங்க, எதுக்கு சர்டிஃபிகேட்டுன்ட்டு.
இது பாருங்க, நான் எட்டாப்புல பேச்சு போட்டியில் முதல் பரிசு விவேகானந்தா கேந்திரம் கன்னியாகுமரியிலேருந்து வருவாங்க. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே. கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா கேந்திரம்னு ஒன்று இருக்கும். நான் வந்து 8ஆம் கிளாஸாக சரியாக படிக்க மாட்டேன். நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது நானும் இதில் தைரியமாக சேர்ந்தேன். வருதோ வரலையோ சேருவோம். ஏன்னா எனக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கணக்கு போடுறதுல தான் பிரச்சனை. முதல் முறையாக 8ஆம் படிக்கும்போது 14 வயசில் இது எடுத்து நான் படித்தேன். 13-14 வயசு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். நல்லா தாங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் ஃபோர்த்து சர்டிஃபிகேட்டில் நிறைய லாங் ஜம்ப்பு பிளேயரு, கபடி பிளேயரு, எல்லாமே எல்லா சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். ஒன்றுத்துக்கு லாக்கி கிடையாது. எல்லாமே காசு தான். காசு இருந்தால் தான் எனக்கு அன்றைக்கி நிலைமைக்கு படிப்பு கிடைக்கும்னு இருந்துச்சு. அப்படின்ட்டு போலீஸ் ட்ரைனிங் போனேன். அந்த கதை ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனேன். ஆனால் உள்ளே போக முடியல. காரணம் வளர்த்தி, 1 இன்ச்சு வளர்த்தி, அதுலேயும் பணங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம இது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதிலேருந்து விலகி வந்தேன். வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டிபி ஆஃபீஸில் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு 11th 12th முடிச்சுட்டு சென்னையில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். 11th 12th முடிக்கல. எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. 21 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா நான் 2 வருஷம் படிக்காமல் போய் படித்ததுனால எனக்கு 2 வயசு அதிகமாக தான் இருந்துச்சு. சென்னையில் எங்கள் அக்கா வீட்டில் இருந்து பூர்விகா மொபைல்ஸில் வேலைக்கு, ஒரு கால் சென்டரில் வேலைக்கு போனேன். அங்கேருந்து பூர்விகாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. பூர்விகாவுக்கும் போனேன். அங்கேயும் நல்லபடியாக எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊருக்கு மாற்றி இந்த மாதிரி அங்கேயே வேலை இருக்குது, போகிறீங்களான்னு கேட்டாங்க. தூத்துக்குடியில் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. தூத்துக்குடியில் ட்ரைனிங் எடுத்தேன். தூத்துக்குடியில் ட்ரைனிங் எடுத்து கோவில்பட்டியில் 1 மாதம் ட்ரைனிங், 2 மாதம் ட்ரைனிங் எடுத்து அருப்புக்கோட்டைக்கு வந்துட்டேன். அருப்புக்கோட்டையில் வந்து நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அந்த எல்லா கதையுமே நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க வந்தாங்க. எங்கள் அம்மா, நம்ம தான் கஷ்டப்படுறோம், எங்கள் வீட்டுக்கார் வசதியானவங்கன்ட்டு எங்கள் அம்மா நம்ம பிள்ளையா சந்தோஷமாக இருக்கட்டும், அங்கே போய் நம்ம ஊரில் காடு வேற மேடுன்னு வேலை வத்தவில்லை, மில்லுக்கெல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடம் லீவ் விட்டால் எங்கள் ஊரில் மில்லுக்கு அனுப்பிடுவாங்க. என்னோடய சம்பளம் 40 ரூபா. எத்தனை வயசில் போனேன்னா 13 வயசில் மில்லுக்கு போனேன். 7ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ லீவில், 8ஆம் கிளாஸ் லீவில், ஆமாம், இந்த படிக்க மாட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் லீவுக்கு போனேன். போனால் சம்பளம் 40 ரூபா. டெய்லி 40 ரூபா கையில் விடுவாங்க. அங்கே உள்ள பஞ்செல்லாம் கூட்ட விடுவாங்க. சுற்றி மில்லுக்குள்ளே பஞ்செல்லாம் பொறுக்கிக்கிட்டு தெரியுவோம். புள்ள பிடிக்கிறவங்க வந்தாங்கன்னா, அதாவது அந்த 14 வயசுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடாதுன்னு அப்போ ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்போ வந்தாங்கன்னா எங்களெல்லாம் போய் ஒரு குடோனில் அடைச்சி வச்சுருவாங்க. ஒளிஞ்சிருப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து திறந்து விடுவாங்க, வெளியில் வருவோம். அப்படிலாம் இருந்துச்சு அப்போ. அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நல்லபடியாக கல்யாணம் ஆகி செட்டில் ஆயாச்சுங்க. இந்த படிப்புங்கிறது, வேலைங்கிறது காசு இருந்தால் தான். காசு இல்லாமல் எனக்கு இவ்வளோ இது படிக்க முடியல. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பணத்தால் உங்கள் படிப்பையோ வேலையோ இழந்திருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். மத்தியானம் ஒரு வீடியோ போடுவேன் 3 மணிக்கு, மறக்காமல் பாருங்கள்.